என்னோட பேர் விஜேஷ், தலைவர், காசிமேடு மீன்பிடி துறைமுகம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம். இப்போ இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடந்த 16ஆம் தேதி மீன் பிடிக்க போன விசைப்படகுகளை ஆந்திர மாநிலம் எந்த காரணமும் இல்லாம பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த படகுகளை விடுவிக்க கோரி நாங்க துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் நிதியமைச்சரையும் பார்த்து, அது இல்லாம ஆணையாளர், மீன்வளத்துறை ஆணையாளர் அவர்களையும் பார்த்து நாங்கள் மனு கொடுத்தோம். அவங்களும் எங்களுக்கு செவிசாய்ச்சு ஆந்திர மாநிலத்துக்கு இங்கே நம்ம கிட்ட இருக்க நம்ம கலெக்டரையும் ஆணையர் எல்லாரையுமே அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. போய் பேச்சுவார்த்தை நடத்தியுமே நமக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்கல. இதுவரையிலுமே எங்களுடைய விசைப்படகுகளை விடுவிக்கல. பிடிச்சி வச்சுட்டு இருக்க விசைப்படகுகளுக்கு எந்த காரணம், எதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்க, சரி விடுவிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணும், அது மாதிரியான எந்த தகவலுமே தெரிவிக்காத காரணத்தினால நாங்க எங்களுடைய விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கங்கள், காசிமேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் சேர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையாக வருகின்ற 10/8/2026 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா, ஒரு நாள் எங்களுடைய பொது வேலை நிறுத்தமும் ஆர்ப்பாட்டமும் ஆந்திர மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். அது இல்லாம இந்த ஆர்ப்பாட்டத்துல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு இதை கொண்டு போகணுன்ற வகையில அந்த ஆர்ப்பாட்டத்தையும் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம மாநிலத்தில இருந்து போகக்கூடிய அதிகாரிகளை அந்த மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் சுத்தமா மதிக்கல. ஏன்னா இப்போ 2 மாநிலத்துக்கான பிரச்சனை ஆயிடுச்சு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் அங்க மீன் பிடிக்க கடந்த 50 ஆண்டுகளாக அந்த பகுதியில மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அங்க உள்ள மீனவர்களும் நாமளும் எப்பவுமே அண்ணன் தம்பி போலதான் பழகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. சிறு பிரச்சனை இருந்தாலும் அது எங்களுக்குள்ளே தீர்த்துக்கிற விஷயமா இருந்துட்டு வந்த நேரத்துல ஆந்திர மாநிலமே அரசாங்கமே இந்த விசைப்படகுகளை பிடிச்சதுனால வந்த பிரச்சனை தான் இது. எங்க சைட்ல பாத்தீங்கன்னா, நாங்க விசைப்படகு உரிமையாளர் சங்கம் சார்பா மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் அவர்களை சந்திச்சு கொடுத்த கோரிக்கையை அவங்களும் ஏற்று எங்களுக்கு நல்ல முறையில எங்களுக்கு அவங்க எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே அந்த மாநிலம் எங்களுக்கு எங்களோட படகுகளை விடுவிக்கல. இது பெரிய கண்டனத்துக்குரியது. அதை இந்த சமயத்தில் நாங்க பதிவு பண்றோம். ஏன்னா ஒரு படகை பிடிச்சு வச்சா அந்த படகு எதுக்காக வந்தது, எதனால வந்தது, அதனை விசாரிச்சு அதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா விடுவிச்சிடணும். எந்த வேலையுமே செய்யாம வேணும்னே எங்களோட படகுகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால என்ன காரணம் அப்படின்னு எங்களோட ஆந்திர மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகளாக நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்க இடத்துல புதுசா ஆந்திர அரசு இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது ஆந்திர மாநிலத்துல பிடிக்கக்கூடிய மீன்களை எல்லாம் சென்னை வழியா நம்ம தமிழகத்துலதான் கொண்டு விற்பனை செய்யறாங்க. அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்திருக்கோம். சம்பந்தப்பட்ட ஆணையாளர், மீன்வளத்துறை ஆணையாளர் அவர்கள்ட்டையும் மனு கொடுத்திருக்கோம். பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரையிலுமே அதுக்கு உண்டான தகவல் எங்களுக்கு எதுவுமே வரல. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த கடற்பகுதியில மீன் பிடிக்கிறத நாங்க காலந்தோறும் தொன்று செஞ்சுட்டு வந்திருக்கோம். இதை புதுசா அரசாங்கம் கையில எடுக்கும் போது அங்க உள்ள மீனவர்கள் அதை பத்தி எந்த குறையும் சொல்லல. எங்களுக்குள்ள நாங்க ஒற்றுமையா இருந்துதான் செயல்பட்டு வரோம். மீன்பிடி தொழில செஞ்சுட்டு இருக்கோம். ஆந்திர மாநிலத்தில இருந்துதான் குறிப்பிட்ட பேர் இங்க தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் இங்கதான் இருக்கு. ஆந்திர அரசு எந்த காரணத்தை வச்சு இதை பண்றாங்கன்னு தெரியல. எங்களுக்கும் அப்போ ஆந்திர மாநிலத்துல பிடிக்கக்கூடிய மீன்களை இங்க கொண்டு வரலன்னா நாங்க பிடிச்சிட்டு வர மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த பொருட்களை, அந்த கடல் உணவுகளை தடை செய்யணும். அங்க இருந்து வர வளர்ப்பு மீன்கள், கடல் மீன்கள் இதெல்லாம் தடை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இதை கண்டிப்பா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் அதை நாங்க ஒரு கோரிக்கையா உங்களுக்கும் வைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதை கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட 3 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பல லட்சம் மீனவ குடும்பங்கள் இதுல இருக்கும், பாதிக்கப்பட்டு இருக்கும், வாழ்வாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா முதல்வர் இதுல தலையிடணும். தலையிட்டு அம்மாநில முதல்வர்கிட்ட பேசணும்ன்றதுதான் பிரதான கோரிக்கையா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா அவங்க பேசும்போதுதான் இதுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சிட்டோம். அந்த முயற்சிக்கு சரியான பலன் கிடைக்கல. அதனாலதான் நாங்க இந்த 10ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டமும் பொது வேலை நிறுத்தமும் அறிவிச்சிருக்கோம். இதுக்கு நடுவுல எங்களுக்கு ஏதாவது பேசி தமிழக முதல்வர் அவர்கள் பேசி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தா அதுக்கும் எங்களுக்கு அவசியம் இருக்காதுன்றதுதான் எங்களோட விஷயமா இப்போதைக்கு. இதே பிரச்சனை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்தத நினைவு இருக்கு. ஆமா, இதே மாதிரிதான். மீன்பிடி தடை காலத்துக்கு முன்பும் ஒரு 6 விசைப்படகு பிடிச்சு வச்சிருந்தாங்க. 60 நாட்கள் வச்சிட்டு இருந்தாங்க. தடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடிதான் அதை விடுவிச்சாங்க. மறுபடியும் இப்போ இந்த தடை காலம்
தொடங்கின உடனே இல்ல இது பிடிக்க ஒருவேளை ஆந்திர அரசுக்கு தெரியாம அதிகாரிகளே செய்யக்கூடிய விஷயமா இருக்கலாமா? இல்ல இல்ல, அதாவது அந்த ஆந்திர மாநில முதல்வர் அவர்கள் தான் அது வந்து பேட்டியை கொடுத்திருக்காரு. வந்து கடலும் நமதே, கடற்கரையும் நமதே, படகும் நமதே, அதனால மீன்களும் நமதேன்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு அவரு. அதன் அடிப்படையில தான் அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாம் செயல்படுறாங்கன்றதுதான் கருத்து. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த காரைக்காலை சேர்ந்த விசைப்படகுகள் வந்து பெரும்பான்மையா அவங்களால வரக்கூடிய பிரச்சனை தான். கரை பகுதியில வந்து ரொம்ப மோசமான நிலைமையில மீன் பிடிக்கிறாங்க. தடை செய்யப்பட்ட இன்ஜின், தடை செய்யப்பட்ட வலைகள், தடை செய்யப்பட்ட இந்த ரெட்டை மடி, சுருக்கு வலை என்று சொல்லக்கூடிய வலைகள் எல்லாம் பயன்படுத்துறது, ஆயுதங்களை வச்சுட்டு தான் வந்து அவங்க மீன் பிடிக்கவே வராங்க. அவங்கள பார்த்தாலே அச்சுறுத்தலா இருக்கு. அதை வந்து கண்டிப்பா நாங்க நம்ம தமிழக அரசு வந்து இதையும் பெரிய கோரிக்கையா வச்சிருக்கோம். இல்ல இது தொடர்பா புதுச்சேரி அரசிட்ட கூட நீங்க ஒரு புகாரை கொடுத்துருக்கலாம் சார். புதுச்சேரி அரசு தானே காரைக்காலுக்கு? ஆமா சார், புதுச்சேரி. அவங்க கிட்ட அந்த அரசிட்ட இது தொடர்பா வலியுறுத்தலாம் இல்லையா? அதுதான் இப்போ தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கையா வச்சிருக்கோம். புதுச்சேரி அரசு அழைச்சி அவங்க கிட்ட இது பல ஆண்டுகளான கோரிக்கை. இங்க பாத்தீங்கன்னா அரசு வந்து ஒரு இன்ஜினின் குதிரை திறனை நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 450 HP, 400 HP, 500 HPன்ற மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கப்பல் போன்ற படகுகளை கொண்டு வந்து சிறு தொழில் செய்யக்கூடிய நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய இடத்துல, அதுவும் கரை பகுதியில, நம்ம வந்து கடல்ல இருந்து ரொம்ப கரை பகுதியில மீன் பிடிக்கிறாங்க. அதுதான் ஆந்திர மாநிலத்திலும் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா தான் நம்மளோட படகுகளை பிடிக்கிறாங்க. அவங்க படகுகளை பிடிக்க முடியாது. இப்ப மீனவர்களுடைய அந்த கடல் பகுதி நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு அவர்கள் பாதுகாப்பிற்கு GPS கொண்டு வரப்படும் அரசு அறிவித்திருந்தாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க கடற்கரையில மீன் பிடிக்கிறாங்களா, கரையோரம் பிடிக்கிறாங்களா, இல்ல ஆழ்கடல் பகுதிக்கு போறாங்களா அப்படின்றத அரசு மானிட்டரிங் பண்ண முடியும் இல்லையா? அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறாங்க சார், பண்ணிருக்காங்க. அவங்க அதே செஞ்சாலுமே கூட நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட சேர்ந்த விசைப்படகுகள்ல வந்து நம்ம வந்து குதிரை திறன் வந்து அரசு என்ன நிர்ணயிச்சிருக்காங்களோ அதை வச்சு மீன் பிடிக்கிறோம். அதனால வந்து அவங்களால நம்மள ஈஸியா பிடிச்சிட முடியும். இவங்க 400 HPக்கு மேல வச்சிருக்கிறதுனால அந்த நேவியை விட ஸ்பீடா போறாங்க, கோஸ்ட் கார்டை விட. அவங்களோட படகு பிடிக்க முடியல. கரைப்பகுதியை இழுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே கூட அவங்களோட படகுகளை வந்து நம்மளால பிடிக்க முடியலன்றது தான் ஒரே காரணம். அதுக்காக ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த ஆந்திர தமிழக மீனவர்கள் மத்தியில வந்து இது மாதிரியான பிரச்சனை ஏற்படும் போது அரசாங்கம் தலையிட்டு அந்த படகு, எங்க படகுகளை பிடிக்கிறாங்க. இல்ல இப்ப அமைச்சர்கிட்ட சொன்னேன்னு சொன்னீங்க, அமைச்சர்கிட்ட வந்து என்ன பதில் கிடைச்சிருக்கு? அமைச்சர்கிட்ட 2-3 தடவை போய் நேரடியா பார்த்து எங்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் சொல்லியிருந்தோம். அவங்க எங்களை அழைச்சி பேசி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மீன்வளத்துறை ஆணையர் அவர்களையும் முழு டிபார்ட்மெண்ட், காவல்துறை எல்லாரையுமே அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஆந்திர மாநிலத்துக்கு போயிருந்தோம். அங்க போய் நல்லபடியா பேச்சுவார்த்தை நடந்தது. என்னன்னா நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் ஆணையர் அவர்கள் யாரையுமே அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து மதிக்கலன்றது தான் பெரிய எங்களுக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு. ஒரு மாநிலத்தில இருந்து போகக்கூடிய IAS IPS அதிகாரிகள்லாம் போறாங்க. அந்த மாநிலம் வந்து அதுக்காகவாது எங்களோட படகுகளை விடுவிச்சிருக்கணும். எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. எங்களுக்குமே என்ன கேட்கிறோம்னா, அவ்வளவு மோசமான சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தும் போது நம்ம மாநிலம் ஏன் வந்து ஆந்திர மாநிலத்தில் பிடிக்கக்கூடிய மீன்களை வந்து இங்க தடை செய்யக்கூடாதுன்ற கேள்வியை தான் நாங்க நம்மளுடைய தமிழக அரசுக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். அப்படி வந்து நம்ம வைக்கும்போது நாங்க மீன் பிடிக்குவாங்க போறது இல்லை, உங்களோட பொருட்களை இங்க கொண்டு வராதீங்க. அப்ப நாங்க பிடிக்கக்கூடிய அந்த கொஞ்சம் மீன்களா இருந்தாலும் எங்களுக்கு உரிய விலை கிடைக்கும். அப்ப நாங்க வந்து அதுல அந்த பாதிப்புல இருந்து வெளியே வந்துருவோம் இல்லையா? மீன் பிடிக்கிற மீன்களையும் இங்க விற்பனை செய்யணும், நாங்களும் போய் மீன் பிடிக்க கூடாது, அவங்களும் வந்து இங்க மீன் இதெல்லாம் வந்து ஒரு கடந்த 50 ஆண்டுகளாக அண்ணன் தம்பியா இருந்த மீனவர்கள் நாங்க, அவங்க இங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஆந்திர மீனவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திர மீனவர்கள் வந்து இங்க நாங்க அண்ணன் தம்பியா இருக்கோம், குடும்பமா இருக்கோம், நாங்க இங்கதான் எங்களோட வாழ்வாதாரம். பல பல குடும்பங்கள் இங்க மீன் பிடிக்க இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கும். ஆனா அரசாங்கம் தான் வந்து இது நடுவுல இருந்து இல்ல நாங்க விட மாட்டோம், படகு விடுவிக்க மாட்டோம். சரி, ஒரு படகு பிடிக்கிறீங்க, அதனோட விஷயம் என்ன நடவடிக்கை எடுக்கணும், சரி அது மீறி உள்ள வந்தாங்களா அபராதம் விதிக்கணுமா, நடவடிக்கை எடுக்கணுமா, வச்சுட்டு படகை விடுவிச்சிடணும். இதுதான் வந்து ஒரு ஜியோவா இருக்கு. ஆனா இவங்க அதை மாதிரி செய்யல. படகை 30 நாள் 40 நாள் 60 நாள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மீனவரோட வாழ்வாதாரத்தை பெரிய கேள்விக்குறியாக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. கண்டிப்பா இது தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு போகணுன்றது தான் எங்களோட பெரிய கோரிக்கை. ஏன்னா இதுவரையிலும் நாங்க அமைச்சர் லெவல்ல பேசியிருக்கோம், அவங்க கொண்டு போயிருக்காங்களான்றது எங்களுக்கு சரியா தெரியல. அதுக்கு உண்டான பதிலும் சரியா எங்களுக்கு வரல. இல்ல இப்ப ஆதரவா வந்து ஆந்திர மீனவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது எதிர்ப்பு அறிக்கைகளோ வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். அவங்க அது மாதிரி ஆந்திர மீனவர்கள் பொதுவா அங்க இருக்க கரெக்ட் மீன்வளத்துறை கிட்ட போய் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, நீங்க வந்து அவங்கள வந்து விடுவிக்கணும். பட் ஆனா அதுல ஆட்சியர் தான் ரொம்ப கடுமையா இருக்கிறதா சொல்றாங்க. மற்றபடி மீன்வளத்துறையும் நம்ம மீன்வளத்துறையும் ரொம்ப இணக்கமாக தான் பேசிக்கிறாங்க. அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் பார்க்குறோம், நம்ம மீன்வளத்துறை இருந்து பேசும்போது எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க, திங்கக்கிழமை வரைக்கும், திங்கக்கிழமை இன்னைக்கு வரைக்கும் டைம் கேட்டுருக்காங்க. போன வாரம் நடந்த
நம்ம அரசு எடுத்த முயற்சியில் தமிழக அரசு செக்ரட்டரி மூலியமா பேசினதுல எங்களுக்கு திங்கக்கிழமை வரைக்கும் நேரம் டைம் கொடுக்குன்னு தான் கேட்டுருக்காங்க. பேசும்போது சுமூகமா இருக்கு, ஆனா செயல் வந்து 0வா இருக்கு. 7 படகுகள் கண்டிப்பா. அதனால வந்து எங்களோட படகுகளை உடனடியா விடுவிக்கணும். விடுவிச்சுட்டு எப்பவுமே பாரம்பரிய முறையில நாங்க அங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அந்த உரிமையும் வந்து பேச்சுவார்த்தை மூலம் பெற்று. ஒருவேளை ஆந்திர மீனவர்களுடைய படகுகளை தமிழக அதிகாரிகள் சிறைப்பிடித்தாங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் வந்து தமிழ்நாடு புதிய அரசாங்கம் இதை வந்து இங்க இருக்க 1 கிலோமீட்டர் கூட இல்லை, காசிமேடு துறைமுகம் 1 கிலோமீட்டர் கூட இல்லை. இது வந்து இந்தியா மாநிலத்தை சேர்ந்தது, அது ஆந்திரா பக்கத்து மாநிலம். இந்த 7 விசைப்படகையும் வந்து தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் முதல்வர் கவனத்துக்கு போலன்னா இன்னும் ஆட்சி நடக்குது இங்க. சார் அதுதான் சார், இப்ப எங்களுக்கு வந்து அதிகாரிங்க வேலை செய்யலன்னு சொல்லல, அரசாங்கம் வேலை செய்யல. அதாவது துறை லெவல்ல நிதி அமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சரும் எங்களை அழைச்சு பேசியிருக்காங்க. பேசி நல்ல ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு தான் அரசு அதிகாரிங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நம்ம மறுக்க விரும்பல. நான் முதல்வர் கவனத்துக்கு போனோம். ஏன்னா அந்த மாநில முதல்வர் வந்து நேரடியா இதுல இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்காரு. அதனாலதான் நாங்க வந்து நம்ம முதல்வர் பேசணுன்ற கோரிக்கையை ரொம்ப வலுவா வைக்கிறோம் நாங்க. ஏன்னா அவர் பேசும்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. என்னன்னா அவரை வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கு, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனாலும் கூட நாங்களும் வந்து நம்ம மாநில மக்கள் தான், எங்களோட குறைகளையும் அவங்க பார்க்கணுன்றது ஒரு பெரிய கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். முதல்வர் கண்டிப்பா இதுல கவனம் செலுத்தி எங்களோட படகுகளை விடுவிக்கணும். அந்த மாநிலத்து முதல்வர்கிட்ட பேசி ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி எப்பவும் போல நாங்க மீன் பிடிக்கிற அந்த பகுதியில மீன் பிடிக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். நன்றி. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.